ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டெத் கேம்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். திஸ் இஸ் லெஸ் ரிவ்யூவர். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதுக்குள்ள போகிற முடியாது ஒன்லைனர் பார்த்துட்டு போயிடலாம். டெத் கேம் இந்த சீரிஸோட ஒரு ஒன்லைனர் கேட்டிங்கன்னா, ஒரு யங்ஸ்டர் இருக்கான். அந்த யங்ஸ்டர் வந்து 20-22 வயசு மகிழ்ச்சிக்கு வருவேன். படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்காம ஒரு 7 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழக்கம் போல சூசைட் தான் அட்டன் பண்ணுறான். ஆனால் அட்டன் பண்ணும்போது அவன் கடவுளை சப்ஜெக்ட் அட்டன் பண்ணுறதுனால இவன் ஹெல்லுக்கு தான் போகணும். பட் அதுக்கு பதிலாக இவனுக்கு வாழ்க்கையோட பாடத்தை போகணும்னு நினைக்கிற கடவுள் இவனுக்கு ஒரு ஒரு ப்ரெசிலிங்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒரு தடவை தான் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். 12 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த 12 தடவை வேற ஒருத்தரோட உடம்புக்குள்ள போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது எப்படின்னா, இவன் ஒரு தடவை செத்து ஒருத்தரோட உடம்புக்குள்ள வருவான். அவருக்கு ஒரிஜினல் மெமரி ஒன்று இருக்கும்ல, அந்த மெமரியும் இவனுக்கு ஞாபகம் வரும். அங்கிருந்து செத்ததுக்கு அப்புறம் திரும்ப இன்னொருத்தர் உடம்புக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி கதை போவான். இவன் அந்த உடம்புல இருக்கும்போது இவன் யாரையும் கொல்லக்கூடாது, தன்னைத்தானே கொண்டுக்க கூடாது. ஸோ இதுதான் ஒரு ஒன்லைனர். இதுக்கப்புறம் அந்த 12 பேரோட உடம்புக்குள்ள இவன் போனானா இல்லையா, போனதுக்கப்புறம் என்ன பண்ணா, அவங்கெல்லாம் யாரு, ஏன் கடவுள் செலக்டும் அந்த 12 பேரோட உடம்புக்குள்ள மட்டும் இவன் அனுப்பணும், இவன் சூசைட் பண்ணது சரியா தப்பா, இவன் சூசைட் பண்ணதுனால யாருக்கு என்ன பாதிப்பு, இவன் யாரையாவது பாதிப்பு அடைய வச்சிருக்கானா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுறது தான் இந்த டெத் கேம் சீரிஸ். ஸோ ஒன்லைனர் டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கும்போது ரொம்ப மீடியாக்கரா, லைக் எப்படி சொல்றது, ஒரு கேட்குற மாதிரி இப்படி தானே இருக்கும். ஓகே, வழக்கமாக எல்லாம் பார்க்குற மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் போக போக செம்மையாக கொண்டு போனாங்கன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக அதில் கேஸ்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சீயிங் அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் டெத்தை ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களோட நேம் பார்க் சோ டேம். இந்த படம் டேரக்டர் பார்த்தீங்கன்னா பியூங் ஹோன் ஹா. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே பண்ணாரு, சீரிஸ் தான் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் உண்மையில தரமான வேலை பண்ணி அப்படின்னு சொல்லலாம். இந்த முக்கியமாக சொல்லலாம், இந்த படத்தில் 3 விஷயம், ரைட்டிங், டைரக்டிங் அண்ட் எடிட்டிங். இந்த 3ல் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பிசில் தட்டி இருந்தால் கூட மொத்த சீரிஸ்மே சொதப்பி இருக்கும். பட் அது முடிஞ்ச அளவுக்கு பெட்டராகவே பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த சீனோட பார்க்கும்போது அந்த மியூசிக் உண்மையிலே சூப்பராக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது. நம்மள அந்த மியூசிக் ஃபீல் பண்ண வைக்கிது அந்த சீன் கூட சேர்ந்து. பட் அது மைண்டில் நிற்கிற அளவுக்கு இம்பாக்டாக இல்லை, அதுக்கு நல்லா இல்லாமல் இல்லை, பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த சீனோட பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வேலையாக இருக்குது. பட் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டசன்ட் கெட் அ வேல்யூ. அண்ட் இது வந்து கொரியன் அண்ட் இங்கிலீஷாக தான் இருக்குது. மேபி நீங்கள் எதில் பார்த்தாலுமே இதோட எஃபெக்ட் கரெக்டாக தான் இருக்கும். எமோஷனல் சொல்ல ஒரு விஷயமா சொன்னால் கரெக்டாக தான் வரும். அண்ட் இதோட விஷுவலி பார்க்கும்போது இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எமோஷனல் தான். அந்த மொத்த சீரிஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க இடமே எமோஷனல் சைடு மட்டும்தான். சில பேர் சொல்லுவாங்க அந்த மூவிஸ் பார்க்கும்போது எமோஷனல் ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேர்டு பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனா அந்த சீரிஸ் சொல்லுவேன். அந்த சீரிஸே ஒரு மிகப்பெரிய எமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான். அண்ட் முடியும் போது ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சது. நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஜஸ்ட் ஒரு சேட் எண்டிங்கில் முடிய வேண்டிய இந்த விஷயம் ஹாப்பி எண்டிங்கில் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சீரிஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க நடிச்சவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் நடந்த கேரக்டர் டிசைன், ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நடந்த எல்லா விஷயமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் மேபி ஒரு ஸ்பாயிலர் இருக்கலாம், 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணி போயிருங்க. அதாவது என்னன்னா, 6 எபிசோடுக்கு அப்புறம் இவன் வாழ்க்கையவே அழிச்சது அந்த ஹீரோ தாங்கிறத தானே தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குற்ற உணர்ச்சியில் குறுகி நொந்து போயிருப்பான். ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம கூட அப்படியே கனெக்ட் ஆகும். பிகாஸ் அந்த யங்ஸ்டரை பேஸ் பண்ணுற மாதிரி தான் கதை இருக்கும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட விஷயத்துக்கு இப்படி சூசைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு அவேர்னஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளை எப்படி அழிச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத உண்மையிலே சொல்லிடலாம். இந்த சீரிஸ் நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே சீரிஸாக கொடுத்துருக்கிறதுனால இது நம்ம கூட நல்லாவே கனெக்ட் ஆயிடுது. நீ 7 எபிசோடுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் என் வேலை முடிச்சுட்டேன், நீ சீக்கிரமாக நீ நான் கடைசி உடம்புக்கு போயிட்டு நான் சீக்கிரமாக செத்து வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் ஹெல்லுக்கு போக ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சரிப்பா நீ யார் உடம்புக்கு போகிறேன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்க, நீ யாராக இருந்தாலும் நான் சாதா பரவாயில்ல சொல்லுவான். பட் அப்படியா, சரி ஓகே, அதை நானும் பார்க்குற மாதிரி நினச்சிட்டு சொல்லுவா. அவன் சொல்லுவேன் நான் நினச்சேன் இவங்க உடம்பு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் உடம்புக்கு தான் போனான். அண்ட் அந்த போனதுக்கப்புறம் அவங்களோட அந்த மெமரி பார்த்ததுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஃபீல் ஆகும் பாருங்க. அது வந்து ரெகக்னைசேஷன், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரெகக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேற எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த சீரிஸ் ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் சீரிஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது எமோஷனல் ரோலர் கோஸ்டா எனக்கு தெரிஞ்சது காரணமே இது எனக்கு கூட கனெக்ட் ஆனதும் கனெக்ட் பண்ணி நான் அதை பார்த்ததும் தான். 8 எபிசோடு தான் கிட்டத்தட்ட பார்க்கணும்னு நினச்சி 6லேருந்து 6 மணி நேரம் தான் ஆகும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க, கூடிய சீக்கிரமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெகட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா நான் விஎஃப்எக்ஸ் மட்டும் சொல்லுவேன். விஎஃப்எக்ஸ் வந்து சில இடத்துல நிறைய பண்ணியிருந்தாங்க. அந்த ஹெல்ல காட்டுறது, ஹீரோ பனிஷ் பண்ணுறக்கூடிய சீக்வன்ஸை காட்டுற வைக்க, ஃப்ளைட்டோட இன்டீரியர் காட்டுற இடத்துல அந்த விஎஃப்எக்ஸும் ஆர்ட் ஒர்க்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் சில இடங்கள் அந்த ஃப்ளைட் வந்து பர்ஸ்ட் ஆகக்கூடிய நேரத்தில் ஃப்ளைட் கிராஷ் ஆகக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே விஎஃப்எக்ஸ் ரொம்பவே பேசர் தட்டுது. அது வந்து நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணி ஜூம் பண்ணிலாம் பார்க்க வேணாம், ஓப்பனாகவே தெரிஞ்சது. பட் அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்காங்கிறத என்னோட மைனஸ். அண்ட் மியூசிக் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக பண்ணி தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை தாண்டி எனக்கு வேற எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் தெரியல, மிக்ஸ்டு ஆர்ட் ஃபீலிங்ஸும் வரல. ஸோ இது ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க.
அண்ட் இதெல்லாம் விட வாழ்கிறது தான் கஷ்டம், சாவறது ரொம்ப ஈஸி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணம் கண்டிப்பாக மாறும். சாவறது எவ்வளோ கஷ்டம், சாவு எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி, சூசைட் அப்படிங்கிற விஷயத்த தடுக்கிறதுக்காக தான் மறுபடியும் இந்த சீரிஸும் மொத்தமாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். திஸ் இஸ் யூ ஷைனிங் ஆஃப். டாடா பை. அண்ட் இந்த சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டு போங்க. பாய்.